நம்ம சினிமாவுடைய இயக்குனர்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்ல முக்கியமான இடத்துல இருப்பவர் தான் இயக்குனர் சங்கர் அவர்கள். முன்பு இந்திய சினிமாவிலேயே பிரம்மாண்ட இயக்குனர் யாருன்னு கேட்டா கண்ணை மூடிக்கொண்டு சங்கரை கை காட்டுவாங்க. சோ அந்த லெவல்ல இருந்த சங்கர் அவர்கள் சமீப காலமாக இவருடைய திரை வாழ்க்கை கொஞ்சம் சர்க்கிள்களாக இருந்துட்டு இருக்கு. இவருடைய டைரக்ஷன்ல கடைசியாக வெளியான இந்தியன் 2 திரைப்படம் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்தித்த நிலையில படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற நிலை போய் படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகி அட்டர் ஃபிளாப்புமே கொடுத்திருக்கு. ஆகையால கண்டிப்பாக அடுத்த படத்துல சங்கர் அவர்கள் கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்காரு. ஆனா அடுத்த படத்துடைய கதை அவரது கிடையாது. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடையது. அவருடைய கதையை தான் இவர் கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்தின் மீதுமே ரசிகர்களுக்கு அந்த அளவிற்கு நம்பிக்கை இல்ல. ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாச்சு. ட்ரெய்லர் பார்த்த ரசிகர்கள் வழக்கமான சங்கருடைய பேட்டர்னை போலவே இருக்கே, சோ படம் ஓடுமா அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்குள்ளேயுமே எழும்ப ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம தெலுங்கு நடிகர் ராம் சரணை வைத்து இயக்குறாரு. சோ தமிழ்ல கண்டிப்பாக இவர் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான். சோ தமிழ் நடிகர்களை வைத்து இவர் சரியாக ஹிட் கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் தமிழ் ரசிகர்களுடைய விருப்பமாகவுமே இருந்துட்டு இருக்கு. சோ தற்போது புதிதாக முளைத்த பல இயக்குனர்கள் 1000 கோடி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் பல வருடமாகவே பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயர் போன சங்கர் அவர்கள் இன்னமுமே 1000 கோடி கொடுக்காதது பலருக்குமே அதிருப்தியாக இருந்துட்டு இருக்கு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது இவர் அடுத்ததாக நம்ம ரஜினிகாந்த் சாருடன் இணைய போறாராம். ரஜினி அவர்கள் தற்போது கூலி படப்பிடிப்புல இருக்காரு. அடுத்ததாக ஜெயிலர் 2 படப்பிடிப்புல கலந்து கொள்ளவுமே இருக்காரு. இந்த படம் ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால இதன் பிறகு சங்கருடன் இணையலாம் அப்படின்னு பேசப்படுது. சோ இதற்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் வெளியாக இருக்கா. சோ என்னதான் கமலஹாசன் அவர்கள் சங்கர் அவர்களை கைவிட்டாலுமே ரஜினிகாந்த் கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படின்னு பலருமே நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.